முஹம்மது புகாரி என்ற சகோதரர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஒரு மனிதர் வீட்டின் தலைவராக இருக்கிறார், அவர் இணை வைப்பவராக இருக்கிறார். தர்காவிற்கு செல்லுதல், ஜோசியம் பார்த்தல் போன்ற இணை வைப்பு செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நபர் குர்பானி பிராணியை அறுத்தால் அதனை உண்ணலாமா? இதுதான் சகோதரர் அவங்களுடைய கேள்வி. அதாவது இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை செய்யக்கூடியவர், அவர் குர்பானியை அறுத்து கொடுக்கிறாரு. குர்பானி பிராணியை அறுத்து அந்த இறைச்சியை கொடுக்குறாங்க. இதை நம்ம சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? ஆரம்பத்தில் இதுல 2 கருத்துக்கள் நம்ம தௌஹீத் வட்டத்தில் இருந்தது. இல்லை, இறைவனுக்கு இணை வைச்சவங்க அறுத்தால் அதை சாப்பிடவே கூடாது என்ற கொள்கையில் உள்ள சில ஆலிம்களும் இருந்தார்கள். அதுக்கு மாற்றமான கருத்தும் இருந்தது. சரி, அப்ப இது குறித்து ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்திலேயே நம்முடைய ஜமாத் சார்பாக ஒரு ஆய்வு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு முழுக்க இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மக்கள் அறுக்கக்கூடிய உணவை உண்ணலாமா என்ற ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தப்பட்டு அதுல இது குறித்து பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. அதுல குர்ஆனுடைய அடிப்படையில நாம ஒரு முடிவெடுக்கணும், ஹதீஸ்ல சொல்லப்பட்ட அடிப்படையில முடிவெடுக்கணும் என்று அதுல பேசி அதுல பல ஆதாரங்கள் முடிவாக எடுக்கப்பட்டிருக்குது. அதைத்தான் இப்ப உங்களுக்கு மத்தியில சமர்ப்பிக்கிறோம். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்தினுடைய 118, 119, அதே மாதிரி இந்த 6வது அத்தியாயத்துல 121 இந்த வசனங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல இந்த அறுக்கக்கூடிய அந்த பிராணிகளை சாப்பிடுவது பற்றிய ஒரு சட்டத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுல முதலாவது 6வது அத்தியாயத்துல 121வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அல்லாஹு தஆலா சொல்றான், வலா தஅகுலு, நீங்கள் உண்ணாதீர்கள், மிம்மா லம் யுதுகர் இஸ்முல்லாஹி அலைஹி, எதுல அல்லாஹுடைய பெயர் சொல்லப்பட்டு அறுக்கப்படாம இருக்குதோ அத்தகைய அந்த பிராணிகளை நீங்கள் உண்ணாதீர்கள். வ இன்னஹு லஃபிஸ்குன், அப்படி இறைவனுடைய பெயர் சொல்லப்படாத அந்த பிராணியை நீங்கள் உண்பது அது உங்களுக்கு பாவமாக இருக்கிறது. அப்ப அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல என்ன சொல்றான்? நீங்க அல்லாஹுவினுடைய பெயர் எது சொல்லப்படலையோ சொல்லப்படாத அந்த பிராணிகளை சாப்பிடாதீங்க. அப்ப அதுல நமக்கு முதல்ல தெளிவாக நமக்கு விளங்கிறது, நாம ஒரு பிராணியை சாப்பிட வேண்டும் என்றால் அதுல அல்லாஹுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கணும். அல்லாஹுடைய பெயர் சொல்லப்படலைன்னா அதை அறவே சாப்பிடக்கூடாது என்ற ஒரு தகவலை அந்த 121வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி சரி, இப்ப அல்லாஹுடைய பெயர் சொல்லப்படணும்னு சொன்னா அது யாரு சொல்றது? வெறுமனே முஸ்லிம்கள் மட்டும் அல்லாஹுடைய பெயர் சொன்னால் அதை நம்ம சாப்பிடலாமா? அல்லது முஸ்லிம்களிலேயே இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க அல்லாஹுடைய பெயரை சொன்னா சாப்பிடலாமா என்பது குறித்த அந்த தகவலை அந்த 6ல் 118, 119 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபகுலு மிம்மா துக்கிர ஸ்முல்லாஹி அலைஹி இன் குன்தும் பி ஆயாத்திஹி முஃமினீன், நீங்கள் அல்லாஹுவினுடைய அந்த வசனங்களை நம்பக்கூடிய மக்களாக இருந்தால், அல்லாஹ் சொல்றான், இறைவனுடைய அந்த வசனங்களை நம்பக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தால் அல்லாஹுடைய பெயர் சொல்லப்பட்டு இருக்கிற அந்த பிராணிகள் இருக்குதா இல்லையா, அது அறுக்கப்பட்டு உங்களிடத்துல தரப்பட்டால் ஃபகுலு, அதிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். அல்லாஹுடைய பெயர் சொல்லப்பட்டு உங்களுக்கு ஒரு பிராணி தரப்பட்டால் அதிலிருந்து நீங்க சாப்பிடுங்க. நீங்க அல்லாஹ்வை நம்புற மக்களா இருந்தா இதை செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், வமாலக்கும், உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அல்லாஹ் தஅகுலு மிம்மா துக்கிர ஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹுடைய பெயர் சொல்லப்பட்டு ஒரு பிராணி அறுக்கப்பட்டிருக்குது, அதுல இருந்து நீங்க சாப்பிடாம இருக்கிறீங்களே, அப்படி சாப்பிடாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது? வகது ஃபஸ்ஸல லக்கும் மா ஹர்ரம அலைக்கும், எது உங்களுக்கு தெளிவாக ஹராமாக்கப்பட்டிருக்குது என்பது அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான். எதை சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டானோ அதுக்கு பிறகு இறைவனுடைய பெயர் சொல்லப்பட்டு அறுக்கப்பட்ட ஒரு பிராணியை நீங்க சாப்பிடாம இருக்கிறீங்களே, அப்படி இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று சொல்லிவிட்டு நீங்க அதன் பக்கம் நீங்க நிர்பந்திக்கப்பட்டீங்கன்னு வைங்க, அல்லாஹுடைய பெயர் சொல்லப்படாதது கூட நீங்க அருந்திக்கிடலாம், வேற வழியே இல்லை, நிர்பந்தத்தை சாப்பிட்டு தான் ஆகணும் என்ற அளவுக்கு உண்மையிலேயே ஒரு நிர்பந்தம் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டால் இறைவனுடைய பெயர் சொல்லப்படாதது கூட நம்ம சாப்பிட்டு கொள்ளலாம். அது மார்க்கம் நமக்கு குற்றமாக சொல்லலை. நிர்பந்தம் இல்லாத நேரத்துல அல்லாஹுடைய பெயர் சொல்லப்படாததை நாம அறவே சாப்பிடக்கூடாது. எது அல்லாஹுடைய பெயர் சொல்லப்பட்டதோ அதை சாப்பிடாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இன்ன கசீரன்ல யுதில்லூன பி அஹ்வாஇஹிம் பி கைரி இல்ம், அவங்கள அதிகமான மக்கள் என்ன பண்றாங்க, தங்களுடைய மனோ இச்சையின் காரணமாக அவங்க வழிகட்டு போயிடுறாங்க.
ஒரு விஷயத்தை சரியா அறிந்து கொள்ளாமல் அவங்களுடைய அந்த உள்ளத்தின் காரணமாக, மனோ இச்சைகளின் காரணமாக வழிகட்டு சென்று விடுகிறார்கள். இன்ன ரப்பக ஹுவ அஅலமு பில் முஹ்ததீன், இறைவன் நேர்வழி பெறக்கூடியவர்களை அறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த 2 வசனங்கள் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டால் இறைவனை நம்பிக்கை கொண்ட மக்களாக இருந்தால் நீங்க சாப்பிடுங்க, அதை சாப்பிடாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த செய்திகள். இன்னும் எதை உங்களுக்கு அல்லாஹ் தெளிவாக தடுத்து விட்டானோ அந்த செய்தியை அல்லாஹு தஆலா உங்களுக்கு சொன்ன பிறகு நீங்க இப்படி சாப்பிடாம ஏன் இருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்கிறானே. அப்ப இந்த வசனம் நமக்கு உணர்த்தக்கூடியது. இன்னும் இந்த வசனம் யாரு தொடர்பாக சொல்லப்பட்டது? மக்காவில் இது போன்ற வசனங்கள் இறக்கப்பட்டது. அப்ப மக்காவில் உள்ள அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம்? அவங்க ஒரு பிராணியை அறுக்கிறாங்கன்னு சொன்னா இறைவன் அல்லாதவர்களுக்கும் அறுக்கக்கூடிய ஒரு பழக்கம் அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள்ட்ட இருந்துச்சு. இறைவனுக்காக, இறைவனுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படக்கூடிய ஒரு பழக்கமும் அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள்ட்ட இருந்துச்சு. ஏன்னா அவங்க அல்லாஹ்வை நம்பின மக்கள் தானே. அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் அல்லாஹ்வை நம்பாமலே இருந்துட்டாங்களா? நீங்க பல குர்ஆன் வசனங்கள்ல பார்க்கலாம். 10வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனத்தை பாருங்க, 23வது அத்தியாயத்தினுடைய 84, 85வது வசனத்தை பாருங்க, 23வது அத்தியாயத்தினுடைய 86, 87, 88 ஆகிய வசனத்தை பாருங்க, 29வது அத்தியாயத்தினுடைய 61, 63 ஆகிய வசனங்கள்ல பாருங்க. இதிலெல்லாம் மக்கத்து முஷ்ரிக்கீன்களை பற்றி பேசுகிற பொழுது அல்லாஹ் அவர்களிடத்திலேயும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருந்ததாக பேசுகிறான். எந்த அளவுக்கு பேசுறான்? அவங்கள்ட்ட கேட்கப்பட்டால் மை எர்சுகுக்கும் மின ஸமாஇ வல் அர்த், வானங்கள்ல இருந்து உங்களுக்கு ரிஸ்க் வழங்குறது யாரு? இந்த பூமியில உங்களுக்கு ரிஸ்க் வழங்குறது யாரு? அம்மை எம்லிக்கு ஸமஅல் அப்சார், செவிப்புலன்கள், பார்வைகளை அதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது யாரு? தந்தது யாரு? அதே மாதிரி உயிர் உள்ளவருக்கு உயிரை எடுக்கிறது, உயிர் இல்லாதவங்களுக்கு உயிரை கொடுக்கிறது யாரு என்று இப்படியெல்லாம் கேட்டா அப்ப அந்த மக்கள் சொல்லுவாங்க அல்லாஹ் என்று தான் சொல்லுவாங்க. அப்ப அந்த சமுதாய மக்கள், அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் அல்லாஹ்வையும் நம்பி தான் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வினுடைய நம்பிக்கையில் எந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயினுடைய கருவுல இருக்கும் போதே இறந்துடுறாங்க. அப்படி இறந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாருக்கு என்ன பேர் இருந்தது? அப்துல்லாஹ் என்ற ஒரு பேர் தானே இருந்தது. அப்ப அப்துல்லாஹ் என்ற பேர்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வினுடைய அடிமை. அல்லாஹ்வை நம்பாத மக்களாக இருந்தா அவங்க இப்படி அல்லாஹ்வுடைய அடிமை என்று தங்களுக்கு பேர் வச்சிருப்பாங்களா? அப்ப அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் அல்லாஹ்வை நம்பத்தான் செஞ்சாங்க. இருந்தாலும் அவங்க இணை வச்சாங்களே. இணை வச்சது எதுக்காக? அதையும் நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம். 10வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனம், 39வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனம். அதுல என்ன? நாங்க அல்லாஹ்வை நம்பணும், அல்லாஹ் தான் எங்களுக்கு. எந்த அளவுக்குன்னு வேறு சில வசனங்கள்ல கடல்ல பயணம் மேற்கொள்ளும் போது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா முழுக்க முழுக்க துவாவை அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சுதான் அல்லாஹ்ட்ட துவா செய்வாங்க. அந்த பயணத்தை முடிச்சு அவங்க காப்பாற்றப்பட்டு வெளியே கரைக்கு வந்துட்டாங்கன்னா அப்ப அல்லாஹ்வுக்கு இணை வச்சிருவாங்க. அப்ப முழுக்க முழுக்க கஷ்டத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறது என்ற அளவுக்கு நம்பின மக்கள் தான் அவங்க. அவங்க இறைவனுக்கு இணை கற்பிப்பதற்கு எது காரணமா இருந்துச்சு? நாம அல்லாஹ்வை நேரடியாக நெருங்க முடியுமா? நாம் இப்ப யாரையெல்லாம் இறைவனுக்கு இணையாக எடுத்துக்கொள்கிறோமோ இவங்க நம்மள அல்லாஹ்வின் பக்கம் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி விடுவாங்க. இல்லால் யுகரிபுன இலல்லாஹி சுல்ஃபா, இவங்க அல்லாஹ்விடத்துல எங்களுடைய நெருக்கி வைப்பாங்க என்பதற்காகவே தவிர நாங்க இவங்களை வணங்கல. அப்ப இந்த ஷிர்க் செய்யக்கூடிய மக்கள், அன்றைக்கு இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் பல தெய்வங்களை எடுத்துக்கொள்வதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வை அவங்க முழுமையா நம்பினாங்க. உணவை தர்றது அல்லாஹ்னு நம்பினாங்க, கஷ்டத்தை நீக்கிறது அல்லாஹ்னு நம்பினாங்க. இப்படி எல்லாத்துல அல்லாஹ்வை நம்பினாலும் நாம இறைவனை நேரடியாக நெருங்க முடியாது. நாம இறைவனிடத்துல நெருங்குவதாக இருந்தால் இது போன்ற அந்த இணை தெய்வங்கள் தான் நெருக்கி வைப்பாங்க. அப்ப இந்த தன்மை தான் அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள்ட்ட இருக்குது. அப்ப அவங்க அல்லாஹ்வை நம்பின மக்களாகத்தான் இருந்தாங்க. அதனால தான் அவங்க பிராணியை அறுக்கும் பொழுது சில நேரங்கள் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லியும் மறுப்பாங்க, சில நேரங்கள் அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லாமலும் மறுப்பாங்க. அதுல இறைவனுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டால் அதை நீங்கள் உண்பது பிரச்சனை இல்லை. இறைவனுடைய பெயர் சொல்லாம அறுக்கப்பட்டா அதை நீங்க உண்ணாதீங்க. சரி, அப்படி பெயர் சொல்லியும் மறுப்பாங்க, பெயர் சொல்லாமலும் மறுப்பாங்க என்பதற்கு என்ன ஆதாரம்? நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம். சூரா அன்ஆம் அந்த 6வது அத்தியாயத்தினுடைய 138வது வசனம். அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள்ட்ட உள்ள ஒரு மூட நம்பிக்கையை பற்றி அல்லாஹ் எடுத்து சொல்லுகிறான். அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் சொல்லுவார்கள், சில கால்நடைகள் இருக்கிறது, ஹுர்ரிமத் துஹூருஹா, அந்த கால்நடைகள்ல நாம பயணிப்பது அது நமக்கு தடுக்கப்பட்டிருக்குது. அல்லாஹ் தடுத்திருக்கவே மாட்டான். ஆனா இவங்களா ஒரு மூட நம்பிக்கையின் அடிப்படையில இந்தந்த கால்நடைகள் மேல நம்ம பயணிச்சு போகக்கூடாது,
வஅன்ஆமுன் இன்னும் சில கால்நடைகள் இருக்கிறது, லா எதுகுரூன இஸ்மல்லாஹி அலைஹா அந்த கால்நடைகளின் மீது நாங்கள் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கிற ஒரு பழக்கமும் அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஆனா இந்தந்த கால்நடைகளுக்கு நம்ம அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்க கூடாது என்று அவங்க என்ன பண்றாங்க, இஃப்திராஅன் அலைஹி இறைவன் மீது இறைவன் சொல்லாத ஒரு சட்டத்தை மூட நம்பிக்கை என்ற அடிப்படையில் இட்டுக்கட்டி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கால்நடைகள்ல பயணிக்க கூடாது என்றும், இந்த கால்நடைகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்க கூடாது என்றும் அல்லாஹின் மீதே அவங்க இட்டுக்கட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறான், சயஜ்ஸீஹிம் பிமா கானு யஃப்தரூன் அவங்க எதை இட்டுக்கட்டி சொல்பவர்களாக இருந்தாங்களோ அதற்குரிய அந்த தண்டனை அல்லாஹு தஆலா மறுமை நாள் அவர்களுக்கு வழங்குவான் என்ற ஒரு தகவல் அல்லாஹ் பதிய வைக்கிறான். அப்ப இன்றைக்கு மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படக்கூடிய ஒரு பழக்கமும் இருக்கிறது என்பது அல்லாஹ் இந்த வசனத்தில் எப்படி சொல்றான். அவங்க மூட நம்பிக்கையின் அடிப்படையில் இதற்கு அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லக்கூடாது என்று அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதன் மீது அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லக்கூடாதுன்னா வேறு மற்ற கால்நடைகளை அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லித்தான் அறுக்கணும்னு அவங்க விளங்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப இப்படி இந்த சட்டத்திலிருந்து நாம என்ன விளங்க முடியுது, அன்றைக்கு இறைவனை முழுக்க முழுக்க நம்பிய ஒரு மக்களாக அவங்க இருந்தவங்க அந்த இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களாகவும் இருந்து அதில் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி ஒரு பிராணி அறுக்கப்படும் பொழுது அதைத்தான் அல்லாஹு தஆலா நீங்க அதை உண்ணாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது, அல்லாஹ்வுடைய பெயர் தெளிவாக சொல்லப்படாட்ட நீங்க அந்த பிராணியை சாப்பிடாதீங்க, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அவங்க அறுத்தாங்கன்னா நீங்க அதை சாப்பிடுங்க. அப்ப இதே சட்டத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மக்களுக்கு பொருந்தத்தானே செய்யும். இன்னைக்கு முஸ்லிம்கள்ல இணை வைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? முஸ்லிம் அல்லாத மக்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு அல்லாஹ்வை பற்றி நம்பிக்கையே கிடையாது. அவங்க உணவு கொடுப்பதற்கு ஒரு கடவுளை நம்புவாங்க, நீர் வருவதற்கு ஒரு கடவுளை நம்புவாங்க, கல்வியை தருவதற்கு ஒரு கடவுளை நம்புவாங்க. ஆனா இன்னைக்கு முஸ்லிம்கள் இணை வைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அல்லாஹ்னு தான் சொல்லுவாங்க. அந்த உணவை கொடுக்க ரிஸ்க வழங்குறது அல்லாஹ் தான், மழையை வழங்குறது அல்லாஹ் தான் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடியவங்க, முஷ்ரிக்கான கொள்கையில் இருக்கக்கூடியவங்க, நம்மளை படைச்சது அல்லாஹ் தான் என்று அல்லாஹ்வை நம்பின மக்களாகவும் இருப்பாங்க. ஆனா அவங்க அவுலியாக்களை இன்றைக்கு அவுலியாக்கள்கிட்ட போய் கையேந்துறது எதற்கு? அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் சொன்னதை போல இவங்க அல்லாஹ்விடத்தில் நம்மளை நெருக்கி வைப்பாங்க, நம்மளுடைய கோரிக்கை அல்லாஹ்விடத்தில் எடுத்து சொல்லி நமக்கு பெற்று தருவாங்க. இதைத்தான் இன்னைக்கு மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் செய்த அந்த வேலையைத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மக்கள் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே அந்த இணை வைக்கக்கூடிய அந்த மக்களை பொறுத்த வரையில அதுல எந்த சட்டம் நமக்கு தடுக்கப்பட்டிருக்கோ அதை செய்யக்கூடாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட கொள்கையில உள்ள ஒரு ஆள் மரணிச்சுட்டாருன்னு வைங்க, நமக்கு வெளிப்படையில தெரியுது அவர் இந்த ஷிர்கான கொள்கையில தான் மரணிக்கிறாரு, அவருக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடாது, அது அல்லாஹு தஆலா தடுத்து விடுகிறான். அதே மாதிரி இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர் இமாமா நின்று தொழுகை நடத்துறாரு, அவர் பின்பற்றி நம்ம தொழுக முடியாது, அது நமக்கு தடுக்கப்பட்டிருக்குது. ஆனா அவங்க அறுத்த அந்த உணவை நாம சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா என்று நாம் பார்க்கிற பொழுது சூரா அன்ஆமினுடைய அந்த வசனத்துல சொல்லப்பட்ட கருத்தின் அடிப்படையில இறைவனுடைய நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்குது. ஆனா அவங்க இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. அவங்க ஒரு பிராணியை அறுக்கிறாங்க, அந்த பிராணி அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டு அறுக்கப்பட்டால் அதை நாம் உண்பது தப்பு இல்லை. இதுல எதை கவனிச்சுக்கிடணும், அப்படி அறுத்துட்டு அதுக்கு ஃபாத்திஹா ஓதி தர்றாங்கன்னு வைங்க, அதுக்குன்னு ஒரு தனி பரக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக ஏதாவது செய்யறாங்கன்னு வைங்க, அல்லது தர்காவில் போய் நாங்க கந்தூரி கொடுத்துட்டு அந்த ஒரு பிராணியை கொண்டு வர்றோம்னு வைங்க, அதை நம்ம மார்க் அடிப்படையில் கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம எந்த ஒரு பொருளை பயன்படுத்துறதா இருந்தாலும் அதுல என்ன செய்யப்பட்டிருக்க கூடாது, அது பூஜிக்கப்பட்டிருக்க கூடாது, ஃபாத்திஹாக்கள் ஓதப்பட்டிருக்க கூடாது, இப்படி ஓதுனதுனால தனி மகிமை அந்த உணவுக்கு வந்துருச்சு என்று அப்படி சொல்லக்கூடாது. அல்லது தர்காக்கள் என்பதே மார்க்கத்தில் இல்லை, அந்த இறைவன் அல்லாதவர்களுக்காக அது இறைவனுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டாலும் அது இறைவன் அல்லாதவர்களுக்காக என்ன செய்யக்கூடாது, அந்த பிராணி அறுக்கப்பட்டிருக்க கூடாது. அப்ப இது போன்ற அந்த பொதுவான கான்செப்ட் இருக்குது இல்ல, அந்த அடிப்படையில் அவங்க மார்க்கம் தடுத்த முறைகள்ல அந்த இறைச்சியை நமக்கு கொண்டு வர்றாங்கன்னா அதை நம்ம கூடாது என்று சொல்லலாமே ஒழிய, மார்க்கம் தடுக்காத விதத்துல அவங்க ஒரு பிராணியை அறுக்கிறாங்க, அவங்க அறுப்பது முழுக்க அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கிறாங்க என்று எடுத்துக்கொண்டால் அதை நாம உண்பது அது மார்க் அடிப்படையில் எந்த ஒரு தவறும் இல்லை என்பதை நாம மேற்கண்ட அந்த வசனங்கள்ல இருந்து தெரிந்து கொள்ள முடியுது. இது இந்த கேள்விக்கான பதிலாக சொல்லிக் கொள்கிறோம்.